ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? வருஷத்தின் முதலாம் நாளா? முதல் வாரத்துல பரிசுத்த ஆராதனை. என்னன்னா இந்த முதல் வருஷம், இந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துல பரிசுத்த ஆராதனை. என்னது? பரிசுத்த ஆராதனை. ஆராதனைக்கு பரிசுத்தமான ஆராதனை சொல்றோம். நம்ம ஆராதனை செய்யறவங்க பரிசுத்தமா வந்திருக்கோமா? ஹல்லேலூயா. நீங்க குளிச்சுட்டு வந்ததை சொல்லல, சரியா? நீங்க சென்ட் போட்டு வந்து சொல்ல, உள்ளத்துல நம்மளோட பரிசுத்தம் இருக்கணும். நான் என்னதான் வெள்ளைச்சட்டை போட்டு வந்து நின்னாலும், வெள்ளை சுடிதார் பண்ணிட்டாலும் சட்டை வெள்ளையா இருக்கக்கூடாது. உள்ள என்ன பண்ணணும்? வெள்ளையா இருக்கணும். சொல்லுவாங்க, அங்க இருக்கவங்க சொல்றாங்க, எங்க இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, வெள்ளைச்சட்டை போட்டா மட்டும் ஒன்றும் இல்லை. என்னது இதுகிட்டே இருக்குது பாரு, திருட்டு, பொய், கலவணத்தனம். எப்போ பார்த்தாலும் போயிட்டு அங்கே போய் ஹல்லேலூயா சாமி ஆசீர்வதிப்பாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாரா? நம்ம எங்கே சுத்தமாக இருக்குன்னா நம்ம உள்ளத்தில் சுத்தமாக இருக்கணும். நம்ம ஆராதனையில் பரிசுத்தமாக தொழுது கொள்ளணும். பரிசுத்தமாக எப்படிங்க? நம்ம ஆராதனை செய்யும்போது என்ன பண்ணணும்னா முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு, அப்படியே முழுசா. என்ன பண்ண? பரங்கிக்கால பாதி வெட்டி காய்ச்சிதுன்னா அது ஒத்துக்குவீங்களா? அந்த பரங்கிக்காய் தான் பாதி நல்லா இருக்குமா? என்ன பண்ணும்? நொந்து என்ன பண்ண? வீணாயிடும். என்ன பண்ண? வீணாயிடும். அதுபோல நம்மளோட ஆராதனை பரிசுத்தமா தேவனுக்கு முழுமையா ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? சரி, ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களை அப்படியே எழுந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணும்? நான் இந்த போன வருஷம் ஃபுல்லாக எப்படியே உங்களை நான் ஆராய்ச்சிட்டேன், எப்படியே எங்களை வந்து என்ன பண்ண தூக்கியாந்து 2024 தூக்கியாந்து போட்டிங்க. ஆனால் என்ன பண்ணுது? இந்த பள்ளிக்கூடத்தில் கொரோனா அப்போ என்ன பண்ணுது? கொரோனா பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சரியா? ஆனால் போன வருஷம் நீங்கள் வீணாக இந்த நாட்களை நீங்கள் போக்கியிருக்கலாம். அப்படியே கண்களை மூடி. வீணாக இந்த நாட்கள் நான் வீணாக செலவு செஞ்சிட்டேன். உங்கள் அன்பை புரிஞ்சிக்கல, உங்கள் ஆசீர்வாதத்தை புரிஞ்சிக்கல, உங்கள் இரக்கத்தை நான் புரிஞ்சிக்கல, உண்மை நான் நேசிக்கல, உன்னை சேவிக்கல, உன்னை தரிசிக்கல ஆண்டவரே. ஆனால் இந்த முதல் வாரத்தில் உண்மை கண்டுகொள்ள வந்திருக்கோம், உண்மை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கோம். போன ஆண்டு எப்படி இருந்ததோ இல்லையோ, ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவரே வறண்ட நிலத்தை நீ பயிர் நலமாய் மாற்றுகிற தேவன். நாங்கள் வறண்டு போய் இந்த வார்டுல கால் எடுத்து வைத்திருக்கோம். ஆனா நீர் அதுல வாசம் செய்ய போகிறீர். அதுல அநேக விதைகளை நீர் கொடுக்க போறீங்க. அநேக தோட்டத்துல கனிகள் கொடுக்க போறீங்க. என்னோட இதயமே உங்களோட ஆலயம், என்னோட இதயமே உடைய தோட்டமா இருக்குது ஆண்டவர். நீ அதில் பலுகி பெருகி பூமியை நிரப்ப என் தேவன் கிருபை செய்யுங்க. உண்மையே நான் நேசிக்கிறேன், உங்க கிருபை தாரும், உண்மையே வாஞ்சிக்கிறேன், என்னிடம் தொடர உள்ள உங்க கிருபை தாருங்க. என்னோட அழைப்பு தேவன் உங்களை அழைத்திருக்கார். சோர்ந்து போகாதீங்க. ஆனால் முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது அது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துறாரு. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒரு பாடலை பாடலாம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்மை வாஞ்சையாய் தொடர உங்க கிருபையை தாருங்க. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட
உங்க கிருபைக்காரமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை வாஞ்சையா என்று வளர்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை வாஞ்சையா என்று வளர்ந்திட உங்க கிருபைக்காரமே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வு வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட ஒரு பொருட்டாய் எண்ணி வேண்டான்னு கிடந்த உங்க வாழ்க்கை தேவன் எடுக்கிறார். வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணியே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும், கர்த்தர் உங்க வாழ்க்கையை வேண்டும் என்கிறார். என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணியே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உயிர் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உயிர் உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை வாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை வாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபைக்காரமே. இருளாய் இருந்த கிடந்த எந்த வாழ்வு ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி தந்த விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வே ரட்சிப்பு தந்தீரே. அநேக வாழ்வே வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வே ரட்சிப்பு தந்தீரே. அநேக வாழ்வே வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை உங்க அழைத்த தேவன் கைவிடாத தேவன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை வாஞ்சையா என்னை தொடர்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரமே. உம்மை வாஞ்சையா உம்மை தொடர்ந்திட உங்க கிருபைக்காரமே. நிலையில்லாத எந்த வாழ்வை நிலையாய் வைத்தீரே. நிச்சயமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த
உயர்த்திடுவே. இயேசுவே உந்த அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்த கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிக்கிறேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதிக்கிறேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிக்கிறேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன் நான் வாழ்கிறேன் உங்க கிருபைக்காரனே. உம்மை வாழ்க்கையால் நன்றி தந்திட உங்க கிருபைக்காரனே. உம்மை நேசிக்கிறேன் நான் வாழ்கிறேன் உங்க கிருபைக்காரனே. உம்மை வாழ்க்கையால் நன்றி தந்திட உங்க கிருபைக்காரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஹல்லேலூயா. பாருங்களா, வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை யார் எடுக்கிறாராம்? அவரு வேணும்னா எடுத்தாரா? தேவன் என்ன பண்றாராம்? எடுக்கிறாராம். இந்த வேளையில வேண்டான கிடந்த உன்னை உதறி தள்ளினவர்கள் நீர் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார். நீ கைவிடப்பட்ட பொருட்டா என்னென்ன ஜனங்கள் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காரு. இருளாய் கிடந்த உன்னோட வாழ்க்கைய அவன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி மற்றவங்க வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுறதுக்காக உன்னை தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்க தேவன். நீ இருளாய் கிடக்கிறியா? உன் வாழ்க்கை இருளா இருக்கா? உன் குடும்பத்தை குறித்து நீ கவலைப்படுறியோ படலையோ தெரியல, ஆனா என் தேவன் கவலைப்படுகிறார். உன் கவலைப்படுகிற தேவனா இருக்கா? என் பிள்ளைகளோ குடும்பத்தை நான் வாழ வைப்பேன், நான் செழிப்பாக்குவேன் அப்படின்னு அவர் உன் வீட்டை குறித்து ஒரு பாரத்தை உன் மேல் வைக்கிறார், உன் இதயத்துல வைக்கிறார். அதுக்கு தான் சொல்ற, நீர் சோர்ந்து போகாது, நீ சோர்ந்து போகாத, திடன்மனமா இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஜனங்கள் பார்க்குவாங்க, இந்த உற்றார் உறவர்கள் பார்ப்பாருங்க. நான் நீங்க சந்தோஷப்படுவதற்காக இது சொல்லல. தேவனாகிய கர்த்தர் அவர் சிங்காசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். அப்படி அவ குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன். Thank you Lord. Thank you Jesus. வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்கிறேன். கைவிடப்பட்ட எந்தன் வாழ்வை பொருட்டாய் எண்ணினேன். வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் எண்ணினேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். உம்மை என்றென்று உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசிக்கிறேன் நான் வாழ்ந்திட உங்க கிருபைக்காரனே. உம்மை வாஞ்சையாய் என்னை தொடர்ந்திட உங்க கிருபைக்காரனே. வீணாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிக்க தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வந்தீரே. உம்மை விளக்கா வைக்கிற தேவன். எந்தன் வாழ்வை ரட்சிக்க தந்தீரே. அநேக வாழ்வை உன்னை சுத்துகிற கிராமத்தை முழுவதும் ஒரு வெளிச்சமா இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. நிலையில்லாத எந்தன் வாழ்வை நிலையாய் வைத்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை வைத்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வை நிலையாய் வந்தீரே.
உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன் இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தன் கரங்களை தட்டி கொண்டு அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தன் கிருபையை பாடிடுவேன் இயேசுவே உந்தன் அப்படியே கரங்களை தட்டி இயேசப்பா நீ கிருபை கொடுத்தீங்க மற்றவங்க வாழ்க்கையில ஆண்டவரே என்னை வெளிச்சமாய் வைத்தீங்க மற்றவங்க வாழ்க்கையில ஆண்டவரே என்னை வெளிச்சமாய் மாற்றின தேவன் வெளிச்சமாய் மாற்றின தேவன் அநேக ஜாதிகளுக்கு என்னை எடுத்து பயன்படுத்த தேவன் உங்க ரட்சிப்பை தந்த தேவன் ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே அநேக கர்சனத்தை வைத்த தேவன் நன்றி 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 ராஜா உண்மை உள்ளவரை உம்மை என்றாலும் துதித்திடுவேன். தகப்பனே இன்னைக்கு அநேக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே என் பிள்ளை குறித்து ஆண்டவரே நான் மறுத்து போயிட்டானா என் பிள்ளை எப்படி சாமி இந்த உலகத்துல வாழும் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் உன்னை வெளிச்சமாய் மாற்றுவேன் உன்னை வெளிச்சமாய் மாற்றுவேன் நீ மற்றவங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பாய் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார் கவலைப்படாதே உன் வீட்டை குறித்து கவலைப்படாதே நான் சுமந்து செல்லுகிற தேவன் உன்னுடைய கவலைகளால் லகுவாய் மாற்றுகிற தேவன் உன் கண்ணீரெல்லாம் துருத்தில வைத்து சேவித்து வைத்த தேவன் சேவித்து வைத்த தேவனே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கோம் ஆண்டவரே ஆண்டவரே உங்க கண்களின் மேல் படட்டும் உங்க கரிசனையின் மேல் படட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படல ஆண்டவரே நான் எப்படி நான் நடந்து போறேன்னு கவலைப்படல ஆனா இந்த ஆராதனை நான் இப்பது கவலைப்படுறேன் ஆண்டவரு நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரு ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே என்னோட வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் என் பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள் எப்படி வாழ்வார்கள் கவலைப்படாதே மகனே மகளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அது உன்னை பகைத்தவர் கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் Thank you master thank you Lord thank you Jesus ஒரு மகிமை மேகம் எங்களை இந்த இடத்தை மூடுது ஆண்டவரே உங்க போர்வையால் எங்களை மூடி ஆண்டவரே வழி நடத்துது ஆண்டவரே அதுக்காக உமக்கு நன்றி நன்றி தகப்பன் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் ஒரு இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்ல மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்ல மேகம் நீ எங்க பிள்ளைகளை மூடட்டும் ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் உயிரில, என் தயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, அவருடைய வஸ்திர தொங்கல் என்னையாளும் உங்களை மூடுகிற தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு வஸ்திரம் உங்கள் மத்தியில கடந்து வருதாக. ஒரு கரம் உங்களை கடந்து வருதாக. உங்க தேற்ற வந்திருக்கிறதாக. அவருடைய மகிமையில் உங்க மூடு மகிமைப்படுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி இயேசப்பா உங்க மகிமை எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஓ thank you Lord. நீர் சியோன் குமாரத்தை கம்பீரத்து துதி. விலகாத மேகமே, முன் செல்லும் மேகமே, விலகாத மேகமே, முன் செல்லும் மேகமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. அப்படியே கரங்களை அசைத்து கொண்டு மகிமையின் ஓ நல்லா என் ஜனத்தை அப்படியே உற்சாகமா ஒரு மகிமை பிரசனத்தை மகிமையின் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மகனே மகளே சந்தோஷத்தோட அவர் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட வஸ்திர தொங்கல் யாரெல்லாம் தொடுறீர்களோ ஒரு வல்லமை புறப்பட்டு உங்கள் மத்தியில கடந்து வருவதாக. கரங்களை தட்டி என் தேவாதி தேவரே, கர்த்தாதி கர்த்தாரே, ராஜாதி ராஜரே, நம் மனுக்குலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க வேலையை நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த தேசத்திலே கடன் வாங்க மாட்டாய், கடன் வாங்க மாட்டாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய் என்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆணையிட்டு சொல்லுகிறார். அப்பா கரங்களை தட்டுற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுடைய அபிஷேகம். Yes, thank you Lord. Thank you Lord. Thank you Master. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க சத்தத்தை எழுப்பி தேவனை மகிமைப்படுத்தலாம். நீர் அவரை மகிமைப்படுத்தினா கர்த்தர் உன்னை எந்த இடத்துல தலை குனிந்து போனையோ அந்த இடத்துல தேவன் உன்னை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு ஒதுங்கி குட்னி குருவி எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு
தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். உங்க அன்பு, உங்க ஆசீர்வாதம் ஆண்டவரே, எங்களை உயர்த்த போன மகிமை அளவுக்கு மீறி ஆண்டவரே ஊற்றின தேவன், ஊற்றின தேவன், எங்களோட வாழ்க்கையில ஆம் ஆமென் என்று பதில் கொடுத்த தேவன். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த ஆராதனை ஆசிரியத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்க பிள்ளைங்களோடு வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவரே நீ சோர்ந்து போகாத, திடன் கொள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த கண்டோம், இந்த ஜனங்கள் கண்டாங்க, கண்டாங்கள் ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூலா. கொஞ்ச நேரம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. நன்றி தகப்பனே, நன்றி தொடர்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மிஞ்சிருக்கிற வேலையை கூட உங்க கரத்துல விடுவோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுது. ஏசு நம்ம ஜெபிக்கணும், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இசைக்காரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்படி உட்காரலாம்.